இந்த விஷயம்லாம் பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா பேச வச்சுட்டாங்க. கோத்ரா ரயில் சம்பவம். குஜராத்தில் 59 அப்பாவி இந்து மக்களை, குழந்தை, பெண்கள் உட்பட 59 பேரை ரயிலில் வச்சு உயிரோடு எரிச்சு கொன்னாங்க ஒரு மதவெறி கும்பல். ஆனால் இந்த மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் நடந்ததுன்னு மக்களுக்காக போராடுறன்ற சொல்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தீக்காக்காரங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆனால் அதுக்கு அடுத்ததான் நடந்த எதிர்வினையாக நடந்த கலவரத்தை பற்றி தான் வாயாடி பேசினாங்க இந்த தீக்கா கும்பல். மக்களுக்காக போராடின சீக்கியர்களின் மதகுருவான தேஜ் பகதூரை இரண்டா பிளந்து கொன்ற அவுரங்கசீப் என்ற கொடூரை. இது என்ன பெரிய விஷயமா? இதனால என்ன மதமாற்றம்னா இது போல கொலைகள் இருக்க தான் செய்யும்னு சொன்னவங்க தான் அருள்மொழி போன்ற தீக்காக்காரங்க எல்லாம். சரி, ஏன்பா இதெல்லாம் இப்போ சொல்கிறேன்னா, இது போல தீக்காக்காரங்க சிந்தனை கொண்டவங்க தான் மக்களிடையே பிரிவினை உண்டாக்கணும்னு மாணவர்களை தூண்டிவிட்டு போராட்டம் செய்ய வைக்கிறாங்க. இவங்க தான் நடத்தவும் செய்கிறாங்க. இதனால் கஷ்டப்பட போகிறது மாணவர்களும் இளைஞர்களும் மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் போராடுறவங்கள ஒன்று கேட்குறேன். தமிழ்நாட்டில் அதுவும் முக்கியமாக சென்னையில் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு ரொம்பவே அதிகம். அதனால் சென்னையினுடைய சுற்றுச்சூழல் ரொம்பவே அதிகமாக மாசுபடுது. அதை கண்டித்து எந்த மாணவர்கள் அமைப்பாது யாராவது போராட்டம் நடத்திருக்குங்களா? இல்லை. குழந்தைகள் சாப்பிட்ற உணவுலேயும், கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்ற உணவுலேயும் ஃபுட் அடல்ட்ரேஷன் அவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டில். இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஃபுட் அடல்ட்ரேஷனில் 3வது இடத்துல இருக்குது. இதை பற்றி எந்த மாணவர் அமைப்பாவது போராட்டம் நடத்திருக்கீங்களா? இல்லை குரலாவது கொடுத்துருக்கீங்களா? இதுக்கெல்லாம் சரியான விஷயங்களுக்கு போராட்டம் நடத்தினா, குரல் கொடுத்தா இந்த நாடே உங்களை தூக்கி வச்சு கொண்டாடும். ஆனால் இது எல்லாம் கண்டுக்காமல் ஆசாதி ஆசாதின்னு எவனோ ஏதோ சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி இஷ்டத்துக்கு போராட்டம் நடத்துகிறேன்னு குதிக்கிறீங்களே, இதனால் கஷ்டப்பட போகிறது நீங்களும் உங்களை சார்ந்தவங்களும் மட்டும்தான். தயவுசெய்து யோசிங்க.